ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. 3 டாட் ப்ளவுஸ்க்கும் 4 டாட் ப்ளவுஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து 3 டாட்ஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்குது. இது வந்து நம்ம கீழே சென்டர் டாட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சைட் டாட்டு. ஆம் ஹோல்லேருந்து வர இந்த டாட் வந்து ஆம் ஹோல் டாட். ஃபர்ஸ்ட் இந்த 3 டாட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நமக்கு பஸ்ட் ஷேப் இருக்கும். நம்ம பஸ்ட்டோட கப் ஷேப் அட்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த 3 டாட்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த 3 டாட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற இந்த துணி வந்து எம்போஸ்டாக நம்மளோட கப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தூக்கி கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து ஃபோல்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படின்றது. 3 டாட்ஸுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த துணி வந்து நமக்கு இந்த கப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரைஸ் ஆகி வரும். இதே நம்ம இந்த 3 டாட் இல்லாமல் 4th டாட் யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து 4 டாட் ப்ளவுஸ் அப்படின்றது சொல்கிறோம். 4th டாட் அப்படின்றது நமக்கு பஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேராக இந்த சைடில் தையலுக்கான அளவுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த சைட்ல இருந்து நமக்கு ஒரு டாட் வந்து கொடுப்போம். இதை வந்து 4 டாட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 டாட் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்மளால ஒரு 4 டாட் ப்ளவுஸும் நம்ம வந்து சேர்த்தே ஸ்டிச் பண்ண முடியும். இந்த 3 டாட் ப்ளவுஸ் வச்சே நம்ம 4 டாட் ப்ளவுஸும் மார்க் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 டாட் ப்ளவுஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.